வணக்கம் கிஜடி ஃபேமிலி. ஆற்றலில் சிறந்த ஆற்றல் மாவாற்றல், அதுலயும் பெரிய ஆற்றல் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ உருட்டல் ஒரு புதிய திருக்குறள் எழுதிக்கலாம். நேத்து வீடியோல டிஎம்கே 2021 அவங்க ப்ராமிஸ் பண்ண மேனிஃபெஸ்டோல எதெல்லாம் ஆட்சி பண்றப்போ மறந்தாங்க, 2026 எப்படி அதை நேக்காக அவாய்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு எதிர்கட்சியான ஏடிஎம்கே 2016 இருந்து 2021 என்னென்னலாம் ப்ராமிஸ் பண்ணாங்க அப்படின்றதையும் பார்க்க போறோம். அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுதுதான் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சடி. ரெண்டாயிரத்தி 16 அவங்க தான் ரூல் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ரூல் பண்ணி 2021 ப்ராமிஸ் பண்ணாங்க. பட் ஆட்சிக்கு அவங்க வரல. ஸோ 2021 நம்ம பெருசாக அதை கணக்கில் கொள்ள முடியாதனாலும் 2016 நம்ம போய்த்தானே ஆகணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்க, எல்லா ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கும் ஃப்ரீ மொபைல் போன், குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் இலவச கைபேசி அப்படின்ற ப்ராமிஸ் 2016 ஏடிஎம்கே ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க. மறந்துட்டவையா 2016 எல்லா ரேஷன் கார்டு ஹோல்டருக்கும் ஃப்ரீ மொபைல் போன். எடப்பாடி ஐயா 2026 இந்த ஐடியாவை கொண்டு வந்திருக்கலாம். ஃப்ரீ சாம்சங் S26, iPhone 16 இப்படியாப்பட்ட ஆஃபர்களை அள்ளி ஊற்றிருந்தால் உங்களுக்கு இவர்கள் அள்ளி குத்தி இருப்பார்களே. என்ன நீங்க ஐடியா இல்லாத இபிஎஸ்ஆ இருக்கிறீங்களே. அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது, ஐடியா இல்லாத பசங்க. சரி, 2016 இலவச மொபைல் போன் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோ அவங்க சிம் கார்டு கூட கொடுக்கலையா, நோட்டிட்டு போச்சு தம்பி. என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி அப்படின்ற மாதிரி 2021 இருந்தாங்க. எனக்கு என்ன ஒரு யோசனை வருதுன்னா, எப்படி இப்படியாப்பட்ட சத்தியத்தெல்லாம் இந்த கட்சிகள் இவ்வளவு பெரிய ப்ராமிஸ் எல்லாம் சொல்லிட்டு நேக்காக சைலண்டாக இதெல்லாம் அவாய்ட் பண்றாங்க அப்படின்றதா எனக்கு தெரியுது. அந்த டேலண்ட் நம்ம கிட்ட வரமாட்டேங்குது. யாரா நீ இவ்வளவு டேலண்டடா? கொண்டாட்டிக்கிட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லி இப்ப வாங்கி தரல அப்படின்னா, அன்னைக்கு நீ அதை சொன்னியே, ஏன் இப்ப செய்யலன்னு பொண்டாட்டிகள்லாம் கேட்கிறப்போ நம்மளால அந்த விஷயத்துல சமாளிக்க முடிய மாட்டேங்குது. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். கட்சிகள்லாம் 8 கோடி பேரை எப்படி சமாளிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அவ்வளவுக்கு கிரைண்டரா ப்ராமிஸ் நம்பர் 2 2016 இலவச வைஃபை மாநிலம் முழுவதும் பப்ளிக் பிளேசஸ்ல. அடங்கோக்க மக்க வைஃபை என்ற கம்பியில்லா இணையதள வசதியும் ஏற்படுத்தி தரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஃப்ரீ ஸ்டேட் வைட் வைஃபை இன் பப்ளிக் பிளேசஸ் எல்லாத்துலயும் இலவச வைஃபைன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. எம்பூட்டு பெரிய ஒரு திட்டம்யா. இதை பார்த்தா ஓட்டு போட்டிருக்காங்க 2016. அதாவது பயங்கர விஷனரியா வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி. என்ன இது பப்ளிக் பிளேசஸ் எல்லாத்துலயும் வைஃபையை போட்டு இவங்க ஃபுல்லா வேற லெவல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நினைச்சாங்க. பட் நடக்கல, பண்ணல. 2021 மேனிஃபெஸ்டோல எதை பத்தி பேசியிருக்காங்கன்னு கேட்டா கிடையாது. 2026 மேனிஃபெஸ்டோல எதை பத்தி பேசியிருக்காங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ அந்த இன்டர்நெட் அப்படின்றதோட காஸ்டே ரொம்ப கம்மியானதுனால இதை நேக்காக அவாய்ட் பண்ணிட்டாங்க. இது கிட்டத்தட்ட முதல்வன் படத்துல அர்ஜுனன் ரகுவரன் டயலாக் மாதிரி தான் இருக்குது போல. அந்த எபிசோட் ப்ராமிஸ் நம்பர் 3. உங்களுடைய 2016 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல சார், திருமழிசை ஒரு சேட்டலைட் சிட்டியாக உருவாக்கப்படும் அப்படின்னு உங்க மேடம் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. அது செஞ்சீங்களா அப்படின்னு கேட்கலாம். அதாவது நியூ சேட்டலைட் சிட்டி வில் பி டெவலப்ட் இன் சப்பர்பன் திருமழிசை. அதாவது சென்னையில் இருக்கிற அந்த கூட்டத்தை எல்லாம் இது பண்றதுக்காக, எடுத்து விடுறதுக்காக திருமழிசையில ஒரு சேட்டலைட் டவுன் அமைக்கப்படும் 2016 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல ஏடிஎம்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சொல்றதுதான் செஞ்சிருவாங்களா? திருமழிசையில இப்ப பில்டிங், அபார்ட்மெண்ட், பங்களாஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. ஆனா அது ஒரு சேட்டலைட் டவுனாக மாறி அங்க பெரிய பெரிய ஃபேக்டரி அங்க நிறைய பேர் வேலை வாய்ப்புகள் மக்கள் எல்லாரும் அங்க மூவ் பண்ணிட்டாங்களான்னு கேட்டா தெரியாது. ஸோ 2026 வரைக்கும் திருமழிசை பி லைக், என்னைய நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்களடா, என்னைய நம்ப வச்சு பின்னாடியே குத்திட்டீங்களடா. நல்லாவே இருக்க மாட்டேன். திருமழிசை ஒரு சிட்டியா பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சுல்ல, எனக்கும் ஒரு ஆசை இருந்திருக்குல்ல. எத்தனை நாள் தான் நானும் ஒரு வயல்வெளி கிராமமாக ஷூட்டிங் எடுக்கிற கிராமமாவே இருக்கிறது. நானும் ஒரு சிட்டியா மாற வேணாமா? மாறல. அடுத்த மிகப்பெரிய உருட்டு 2016 ஏடிஎம்கே பண்ண ஒரு ப்ராமிஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, கோஸ்டல் ரோடு. சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு பெரிய கோஸ்டல் ரோடு ப்ராஜெக்ட் நாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் அப்படின்னு 2016 இவங்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஈசிஆர் மாதிரி சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஃபுல்லா சி வியூ ரோடு
ரோடு அப்படியே பிரம்மாண்டமாக அப்படியே டூரிஸ்ட் அப்படியே ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக அப்படியே ஸ்பீடாக போயிருக்கலாம். ஆனால் இப்போ போகலை. பட் கன்னியாகுமரிக்கு இப்போ வேற ரூட் இருக்கிறதுனால இவங்க இந்த கோஸ்டல் ப்ராஜெக்டை விட்டுருக்கலாமோ, இல்லை அவங்களே மறந்துட்டாங்களா, இல்லை அவங்களுக்கு ஃபண்டு கிடைக்கலையா, இல்லை இடம் நடந்துச்சு 2016 ஆமாம் கிட்டத்தட்ட 3 வருஷம் அவங்க உட்கட்சி சண்டையிலே இருந்தப்போ கோஸ்டல் ரோடு போய் எங்கே போய் போடுறது 2026 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா? கிடையாது. அடுத்த ப்ராமிஸ் நம்பர் 5 மோனோ ரயில் ப்ராஜெக்ட். இதெல்லாம் அந்த காலத்தில் நீங்க என்னைக்காவது ஸ்கூல் படிக்கிறப்போ கேட்டிருப்பீங்க. அதாவது சென்னை மற்றும் முக்கிய நகரங்கள்லாம் வந்து மோனோ ரயில் ப்ராஜெக்ட் அறிவிக்கப்படும். அப்போ இருந்த 2016 ஜெயலலிதா மேடம் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மோனோ ரயில் ப்ராஜெக்ட்லாம் நம்ம ஊரில் வந்து வேலைக்கு ஆகாது, நிறைய பேர் இருக்கானுங்க, அதில் வந்து பெருசாக மெட்டீரியலைஸ் ஆகுது, அதெல்லாம் வேலை இல்லைப்பா, அதெல்லாம் இங்கே நம்ம ஊருக்கு செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்கிராப் பண்ணிட்டு மெட்ரோவாக மாற்றினாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ப்ராமிஸ் நம்பர் 6. இந்த கட்டம் தான் முக்கியமான கட்டம். என்ன கேட்டீங்கன்னா, கல்யாணத்துக்கு 25,000 ரூபாய் பிளஸ் 4 கிராம் தங்கம் ஒவ்வொரு கல்யாணத்துக்கும். அது குறிப்பாக அந்த பிலோ த பாவர்ட்டி லைன் அந்த ரேஷன் கார்டில் குறிப்பாக ஏதோ ஒரு அந்த அரிசி கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு 25,000 ரூபாய் கேஷ், அதுக்கப்புறம் 4 கிராம் கோல்டு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. 25,000 ரூபாய் கேஷ், 4 கிராம் கோல்டு. கிட்டத்தட்ட ஒரு 4 கிராம் கோல்டுனா அன்னைக்கு தேதிக்கு ஒரு கிராம் ஒரு 3,000 4,000 வச்சிருந்தா கூட அது ஒரு 4 ஒரு 15,000 முடிச்சதுக்கலாம். ஆனா இன்னைக்கு தேதி ஒரு கிராமே 13,000 ரூபாய் 12,000 ரூபாய் விற்கிது. அது ஒரு 50,000, 4 கிராமே வந்து 50,000 25,000 நொட்டிட்டு போயிரு தம்பி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. 2016 அவங்களால அது நிறைவேற்ற முடியல. முழுசாக அதை அவங்க வந்து இது வந்து கம்ப்ளீட்லி இம்பாசிபிளான ஒரு ஸ்கீம் அப்படின்றதுனால அதை தவிர்த்துட்டாங்க. அதை பத்தி வெளியே பேசுறதே வந்து தவிர்த்துட்டாங்க. இன்னைக்கு கோல்டு இஸ் எக்ஸ்பென்சிவ், அதனால 2026 ஒன்றும் பேசாத அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவிர்த்துட்டார். ப்ராமிஸ் நம்பர் 7. இது பெரிய உருட்டு. அதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஒரு குடும்பத்திற்கு ஒரு அரசு வேலை அப்படின்னு 2016 சொல்ல 2021 சொன்னாங்க. வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் ஒரு குடும்பத்திற்கு ஒரு அரசு வேலை அப்படின்னா எவ்வளவு பெரிய உருட்டா இருக்கு இது. கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி ஆட்கள் இருக்கிறாங்க. சரி, ஒரு 2 கோடி குடும்பங்கள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு குடும்பத்திற்கு ஒரு அரசு வேலை அப்படின்னு கணக்கு பண்ணா 2 கோடி அரசு வேலையை நீங்க கொடுத்தாகணும். 2 கோடி அரசு வேலை இப்போ இருக்கிற ஒரு ஆவரேஜ் ஸ்ட்ரென்த் அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இன்னும் 1,90,00,000 பேர் என்ன வேலை பார்ப்பாங்க, எந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கிறது, என்ன ரோல் கொடுக்கிறது, இதுக்கெல்லாம் சம்பளம் யார் கொடுப்பா? இதெல்லாம் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல நடக்கப்படும் அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னோம். நாங்க தான் ஆட்சிக்கு வரல இல்ல, அதனால நேக்காக அதை தவிர்த்து விட்டார்கள் 2026 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல. ஆனா அதுக்கு பதிலாக தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க இந்த மாதிரி வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு 2,000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு நேக்காக ரூட்டை மாத்திட்டாங்க. சோ 2021 கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கிறோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ண அதே கட்சி 2026 2,000 ரூபாய் கொடுக்கிறோம் அப்படின்னு சத்தியத்தை குறைச்சுக்கிட்டாங்க. ப்ராமிஸ் நம்பர் 8. 2021 வந்து 6 கேஸ் சிலிண்டர் கொடுக்குறோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அவங்க ஆட்சிக்கு வரல. இப்ப 2026 அதை 3 குறைச்சுக்கிட்டாங்க. ஈராட்ல குண்டு போடுற தம்பி 6 கொடுக்க முடியாது தம்பி, கழுத்து மேலே ஏறி புடனி மேலே சாத்துவாங்க தம்பி, அதனால 3 கொடுக்குறோம் அப்படின்னு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த முக்கியமான ப்ராமிஸ் 2021 ஃப்ரீ அம்மா வாஷிங் மிஷின். எத்தனை கடிங்க கட்சி நடத்துறீங்களா இல்ல வசந்தனுக்கோ மாதிரி ஹோம் அப்ளையன்சஸ் கம்பெனி நடத்துறீங்களா அப்படின்றது எனக்கே ஒரு குழப்பமாயிடுச்சு. ஏன்னா 2021 இவங்க இலவச லேப்டாப், ஃப்ரீ மொபைல் போன், ஃப்ரீ இன்டர்நெட், அப்புறம் ஃப்ரீ இன்னொன்று ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க. அது அந்த இலவச லேப்டாப்பை ஓரளவு கொண்டு போய் சேர்த்தாங்க. மற்றது எல்லாமே எதுவும் கொடுக்கல. 2016 2021 வாஷிங் மிஷின் சொன்னாங்க. ஸோ ஆட்சிக்கு வரல. இப்போ அதையே வாஷிங் மிஷின் அப்படி உருட்டி விட்டு இப்போ 2026 இலவச ஃப்ரிட்ஜ் அப்படின்னு ஒரு உருட்டை போட்டிருக்கிறாங்க. குளிர்பதன பெட்டி ஃப்ரிட்ஜ் விலை இல்லாமல் வழங்கப்படும். அவ்வளவுதான். ஸோ ஹோம் அப்ளையன்சஸ் கம்பெனி தான். ஸோ மொத்தமாக திருப்பி போய் ரீவிசிட் பண்ணி பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையும் கிளறி பார்த்தா 2016 ஏடிஎம்கே ப்ராமிஸ் பண்ண மொபைல் ஃபோன் தெரியாது, இலவச இன்டர்நெட் இன் பப்ளிக் பிளேசஸ் கிடையாது, திருவள்ளிசை சேட்டலைட் டவுன் கிடையாது, சென்னை டு கன்னியாகுமரி கோஸ்டல் ப்ராஜெக்ட் கிடையாது, அரசு வேலை இல்ல, அதுக்கப்புறம் என்னது எல்பிஜி சிலிண்டர், அதுக்கப்புறம் இன்னொரு சில பல 25,000 ரூபாய் 4 கிராம் கோல்டு எங்க கிட்டேயே இல்ல அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே இருக்கு அப்படின்றது இந்த நேரத்துல எலெக்ஷன் வர்ற காலத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறோம். நியூஸ் சேனல் இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய வேலைடா. அந்த ஹேக்கர் என்ன பண்றான்? தொட்டா எங்களை மாதிரி
அப்பாவி ஏழை யூடியூபர்ஸையும் ஏழை இன்ஃப்ளூயன்ஸையும் ஒரு என்ன சொல்றது ஓரளவுக்காவது சமுதாய நோக்கம் கொண்ட எங்களை மாதிரி யூடியூபர்ஸை இதை பேச வச்சுட்டாங்க. ரைட், ஓகே, நம்மளும் பேசித்தான் ஆகணும். நேற்று வீடியோவில் இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி செஞ்ச ப்ராமிசஸ் மேனிஃபெஸ்டோ என்னெல்லாம் அவங்க மறந்தாங்க, 2026 என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம். இப்போ எதிர்கட்சியான ஏடிஎம்கே. ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னா ஏதோ இந்த எண்ட் ஸ்க்ரீனில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அண்டு அடுத்த வீடியோவில் இப்போ போட்டி போடுற எல்லா கட்சிகளோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை ஒரு கம்பேரிசனை போட்டு விடுவோமா? சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்க, வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிங்க.